சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். 1 வீக்ல 16 கோடி ரெடி பண்ணணும். அதனால தான் ப்ரெஷர் பண்றேன் சார். ப்ளீஸ் சார், என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இப்படி கேட்டிருக்கேனா? 5 கோடி ரெடி பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 கோடியாவது ரெடி பண்ணி கொடுங்க சார். சரவணன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இவ்வளவு அர்ஜென்ட்டா என்னால அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு 2 வீக்ஸாவது டைம் வேணும் சார். நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார். சாரி சரவணன், இப்ப நீங்க தான் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னால முடியாது, நீங்க வேற இடத்துல ட்ரை பண்ணுங்களேன். சார் சார் ஷிட், அர்ஜென்ட்டுக்கு ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். சரணா, சரவணா, சரவணா அண்ணி கூப்பிட்டு இருறா. காதுல வாங்காம அப்படின்னா யோசிச்சுன்னு இருறா. இல்ல ஒண்ணும் இல்ல அண்ணி. ஒன்னும் இல்லாமையா கப்பல் கவுந்தா மாதிரி சோகமா இருறா. சும்மா எதையோ யோசிச்சுட்டு இருந்தா அண்ணி, சோகமாலாம் இல்ல. நம்மள பார்த்ததும் ரெண்டும் கவுண்டர் கொடுக்கறதுக்கு ரெடியா வருங்க. இனி என்ன அமைதியா ஒரு மாதிரி சோகமா வர இருக்குதுங்க. தப்பாச்சே, பார்க்கவே ஆச்சரியமா இருக்குது. இந்த 2 நாளா அந்த ஆட்டம் போட்டுச்சுங்க. இப்ப ஆடி போய் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்குதுங்களே. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. எம்டி மேடம், எம்டி மேடமா, என்ன இந்த பேரமைதி ரொம்ப தப்பா இருக்குது. ஹலோ எம்டி சார். ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போவே இல்லையா? நான் போகும்போது பார்த்தா அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க. அனிமா, நம்ம மேட்டர்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோமா? யாரோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. நீ ஏதாவது உளறி வச்சு தொலையாம அமைதியா இரு. இல்லம்மா, உண்மை தெரிஞ்சுதான் வாண்டடா வந்து வண்டியில ஏறி நம்மள வம்பு இழுக்கிறா. இதுக்கு முன்னால என்னைக்காவது நம்மளை கூப்பிட்டு பேசியிருக்காளா? நம்ம ஆபீஸ் போன என்ன போகலன்னா அவளுக்கு என்னம்மா விஷயம் தெரிஞ்சிருக்குமா? அதுதான் கூப்பிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கா. யோ, அவ நம்ம ஆபீஸ் போகலையான்னு யதார்த்தமா கேக்குறா. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிற மாதிரி நீ சும்மா பதறிக்கிட்டே இருக்காத. நான் கேள்வி கேட்டா என்னமோ நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பேச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பேசிக்குவோம். அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? போய் உன் வேலையை பாரு போ. ஓகே.
அத்தா அத்தா என்ன அத்தாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில இருந்தே கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதான். மொத்த குடும்பத்துக்கும் தலைவலியா அத்தா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எல்லார் மூஞ்சியுமே ஒரு மாதிரியா தான் இருக்குது, அதான் கேக்குறேன். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் நான் அப்படி இருக்கேன். மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு எப்படி தெரியும்? அது அவங்களுக்கு தான் தெரியும். லாஜிக்கா தான் பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் அத்தை நம்மளாண்டு போய் சொல்ல மாட்டாங்க, அதனால அத்தைய நம்பலாம். அப்போ அத்தைக்கு தெரியாத ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவள் பேபி என்ன இன்னும் அவள் பேபி வராம இருக்கிறான்? எப்பவுமே நேரத்துக்கு முன்னாடி வந்துருவானே. அவள் பேபி அவள் பேபி ஏன் இவ்வளவு லேட்டா வரா? சரி, கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டியா? அது ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை விஷயமா பேச வேண்டியது இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க எங்க இவ்வளவு நேரம் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கணும். சரிங்க, தூங்குங்க. பிரச்சனையா அவள் பேபி? பிரச்சனையா? என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் உன் மூஞ்சி டல்லாவே இருக்குது? எதுவா இருந்தாலும் நான் சொல்ல அவள் பேபி. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நம்ம 2 பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டிங்கிறத தாண்டி நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன சொல்ல அமல் பேபி? ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க தேவையில்லாம ஏதாவது யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இல்ல, வீட்ல இருக்கிறவங்க யார் முகமே சரியில்லை, எல்லாரும் ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் இந்த வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலையே படாத உன் அக்கா மாமாவே கொஞ்சம் இனி ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தாங்க. அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. ஏங்க, நீங்களே ஏதாவது நினைச்சுக்காதீங்க, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல அவள் பேபி, எப்பவும் பாக்குற முகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. ஆனா வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரியா தான் இருக்கிறாங்க. நீயும் டல்லா தான் இருக்கிற. எப்பவுமே நீ இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்ததே இல்ல, ஆனா இன்னைக்கு லேட்டா வந்துக்கிற. அதான் நான் இவ்வளோ கேக்குறேன். ஏங்க, அதான் சொன்னல, எனக்கு ஒர்க் டென்ஷன். நீங்க தேவையில்லாம யோசிச்சு உங்க தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. முதல்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க. எனக்கு தூக்கம் வருது.
பொய் சொல்றானா? அவன் பேசுறதுல ஏதோ பதட்டம் தெரியுது. அப்படியெல்லாம் இருக்காது. நம்மளாண்ட எதையும் இவன் பொய் சொல்ல போறான். எங்க ஆ சத்யா இங்க யாரு? அவங்க எம்டி தான். சொல்லுங்க, என்ன மேட்ரு? அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதான் டெலிவரி பண்ணணும். அமேசானா? சரி, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துட்றோம். சரி, இந்தாங்க. இதுல ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ. பரவாயில்லையே, சத்யா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுடா. சரி, அப்ப என்னடா வாங்கியிருக்கோம்? ஏய், பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். வேணாண்டா, சத்யா வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்ப எதுக்குடா பிரிச்சுங்கன்னு திட்டம். திட்டினா வாங்கிக்கலாம்டா. சத்யாட்ட திட்டு வாங்குறது நமக்கு என்ன புதுசா? அதுவும் கரெக்டு தான். இன்னைக்கு உதவாங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். சரி, இதை பிரிச்சு பார்த்துட்டே வாங்குவோம்னா. பாருடா, தாஜ்மஹால்லாம் ஆர்டர் பண்ணிருக்கு. டேய், சத்யா முன்ன மாதிரி கிடையாதுடா, ஆள் ரொம்ப மாறிடுச்சு. ஆமாண்டா. பின்ன சத்யா என்ன பழையபடி மெக்கானிக் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப அது எம்டிடா. நான் அதான் சொல்லலடா. முன்னெல்லாம் ஆளு கரடு முரடா ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா கூட ஏதாவது முரட்டுத்தனமா யோசிக்கும். இப்ப பாரு, காதல் சின்னம் தாஜ்மஹால்லாம் ஆர்டர் பண்ணிருக்கு. நிச்சயமா இத பிரபு சார் கொடுக்கதான் வாங்கியிருக்கோம். அப்போ இன்னைக்கு சத்யா வெக்கப்பட்டுட்டு இந்த தாஜ்மஹாலை பிரபு சார்ட்ட கொடுக்க, பிரபு சார் வாங்க. உலகத்தோட காதல் சின்னம். ஒரு புருஷன் அவன் ரொம்ப லவ் பண்ண அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற காதல இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்காக கட்டின காதல் சின்னம். இன்னைக்கு நிறைய பேரோட காதல சொல்றதுக்கு காதல் சின்னமா இருக்குது. என்னோட காதலையும் இது மூலமா உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. I love you, Amal baby. I love you too.
பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சத்யா, சும்மா பார்க்கலான்னு தான். நீ இது டென்ஷன் ஆகுது சத்யா. பழையபடி எப்படி இருந்துச்சா அப்படியே பேக் பண்ணி கொடுத்துறோம். டேய் 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 இருங்கடா, எதுக்கு இப்ப இவ்வளவு பதட்டமா வரீங்க? ஏதோ பார்சல் வந்துக்குதேன்னு பிரிச்சு பாத்துக்கிறீங்க, இதுல என்ன தப்பு? இல்ல சத்யா, நீ இந்த கிஃப்டை எதுக்காக வாங்கினான்னு எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? பக்கத்து வீட்ல ஒரு குழந்தைக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதான் கிஃப்ட் கொடுக்கலான்னு ஆர்டர் பண்ணா. டேய், நாம அவசரப்பட்டு டூயட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோமேடா. சத்யா, பிறந்த நாள் கிஃப்ட் கொடுக்குற விஷயமா இது? ஏன் இந்த கிஃப்ட் என்ன நல்லதானே இருக்குது? சத்யா, நீ பிரபு சார் கூட சேர்ந்து அவரை மாத்தவும் நினைச்சோம். ஆனா நீ அவர் கூட சேர்ந்து நீயும் அவள் பேபியா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சத்யா. என்னடா சொல்றீங்க? ஆமா, இதுதான் குழந்தை கொடுத்த கிஃப்டா. அப்புறம் ஒரு காதல் கணவனுக்கு ஒரு காதலி காதலோட கொடுக்க வேண்டிய கிஃப்ட் அது. டேய் சும்மா இருங்கடா. என்ன சும்மாங்கடா? நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அப்புறம் எதுக்கு ஸ்கூல்ல எல்லாம் இத குழந்தைங்களை செஞ்சு கொண்டாட சொல்றாங்க? உலக அதிசயத்துல ஒன்னா, அதனால ஸ்கூல்ல டீச்சர் குழந்தைங்கள செஞ்சு எடுத்துட சொல்லுவாங்க. அதனால தாஜ்மஹால்னாவே காதல் தான் சத்யா. தெரியாம போச்சேடா. இது அமுல் பேபிக்கே கிஃப்டா குத்துறலாம். சத்யா, அப்ப குழந்தைக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி குத்து போ. கொடுத்தலாம். டேய், நீங்க இப்ப சொன்னதை கேட்டதும் எனக்கு இப்போ ஒன்னே அமுல் பேபியை பார்க்கணும் போல இருக்குதுடா. நான் இப்பவே போய் என் அமுல் பேபிக்கு இந்த கிஃப்ட குத்து என் கால்ல சொல்ல போறேன். பாய். சத்யா. சத்யா, என்னக்கா? ஒரு வாரத்துல எங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்ன சிட்பண்டுக்காரன் ஆபீஸ மூடிட்டு எங்க போனானே தெரியல சத்யா.